இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்மளுடைய வெயில் காலத்தில் நம்ம கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பு முறை நான் எப்படி ரெண்டு டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் முதல் டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணி அந்த கோழிகள் நம்மளோட இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் தண்ணி வச்சு விடணும். நான் பழைய யூஸ் பண்ணாத மண் சட்டி இருக்கும் இல்லையா, அதில் தான் நிறைய இடத்துல தண்ணி வச்சு விட்ருப்பேன். அதுவும் நம்மளுடைய மரங்களுக்கு கீழே நல்லா நிழலில் அந்த தண்ணி வச்சு விட்ருப்பேங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி குளிர்ச்சியாக கொடுக்குறோம். ஆனால் அதை விட இந்த தண்ணியில் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ ஒரு நாள் மஞ்சத்தூள் கலக்கலாம், ஒரு நாள் நம்ம கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா அதை கலந்து விடலாம், ஒரு நாள் தண்ணியில் குளுக்கோஸ் 1 ஸ்பூன் கலந்து விடலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பாக நம்ம தண்ணி மாற்றி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி தண்ணிகள் கொடுக்கறதுனாலங்க அதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நோய் வர்றது 100% தடுக்கப்படுது. ஏன்னா நம்ம தண்ணியிலே நோய் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள், அவங்களுடைய உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள், இது எல்லாமே நம்ம தண்ணியிலேருந்து கலந்து கொடுத்துட்றோம். அதனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது கோழிகளுடைய அந்த உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கிற மாதிரி குளிர்ச்சியான தண்ணி நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். இவ்வளோ தாங்க. அடுத்து இடம் பார்க்கலாம். நம்ம கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறைய மரங்கள் வச்சுருப்போம். நான் முருங்கை மரம் அந்த மாதிரி மரங்கள் தாங்க என்கிட்ட நிறையா இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே எப்பயுமே அவங்க கரெக்டாக அந்த இடத்துல தண்ணி, உணவு எல்லாம் வச்சுருப்பேன். தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி தண்ணி தெளித்து அந்த இடத்த நான் குளிர்ச்சியாக வச்சுருப்பேன். அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம வெங்காயத்தோல், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டு வெங்காயத்தோல் அதோட கொஞ்சோன்னு சின்ன வெங்காயமெல்லாம் கட் பண்ணி அந்த இடத்துல சும்மா போட்டிருப்பேன். அவங்க அந்த இடத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெங்காயத்தோல், அந்த காய்கறி நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் அதுக்கு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல குளிர்ச்சியாக இருக்குமா, அப்போ அந்த வெயில் தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் குறையும். அந்த இடத்துலையே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. இந்த இடத்த நான் இப்படி தாங்க சுத்தமாக வச்சிட்ருக்கேன். எப்பயுமே பாருங்கள் தண்ணி தெளித்து, இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். எப்பயுமே தண்ணி தெளித்து நல்ல குளிர்ச்சியான இடமா இருக்கும். நம்ம கோழிகள் ஃபுல்லாக மாறி இந்த இடத்துல தண்ணியை குடிக்க, அந்த தீனி சாப்பிட, கொஞ்சம் நேரம் உட்கார, அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போக, இப்படி தான் நம்ம கோழிகள் எல்லாமே இருப்பாங்க. மேய்ச்சலுக்கு போகிற கோழிகளுக்கு உணவாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு டெய்லி எப்பயுமே தவிடு இடையில ஒரு மத்தியானத்துக்கு மேலே தவிடு பிசைஞ்சு வைப்பேங்க. காலையிலேருந்து எப்பயுமே இந்த இடத்துல இந்த அரிசி இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னோடய கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்கிற என்ன உணவு கொடுக்குறேன், பிறந்த குஞ்சுகளுக்கு என்ன உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குங்க. எண்டு கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கோழிகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% நோயிலிருந்து நம்மளோட கோழிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கோழிகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.